Hello students, welcome to Jana Max. Today class for 10th standard Max first midterm kind of questions paper தான் last year ஓடது. ஓகேங்களா 2025 ஓட இயரோட கொஷின் பேப்பர்ஸ் பார்ட் 1 பாருங்க 1 மார்க்ஸ் 7 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. டைம்ஸ் என்னன்னா 1.3 ஹவர்ஸ். ஓகேவா 1.5 ஹவர்ஸ் தான். மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இது என்ன போர்ஷன் சொல்லிட்டு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் போர்ஷன் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் போய் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், வீடியோஸில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ 7 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு ரீகால் பார்த்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட் 2 கொஷின் ஆன்சர்ஸு. ஸோ போர்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் சாப்டர்லேருந்து 1 or 2 ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான், செகண்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லெட் A 1,2,3 அண்ட் பியோட வேல்யூ எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துப்போம், ப்ரைம் நம்பர்னால 2 3 5 7 எடுத்துகிட்டு A கிராஸ் B கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1 இருக்க ஃபஸ்ட்டு சம்ஸ் தான். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஸ் ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது 1.2 எக்ஸசைஸில் இருந்து இருக்குது. நெக்ஸ்ட் A அண்ட் B ஆர் த 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A பவர் B அண்ட் B பவர் A. A ஸ்கொயரோட வேல்யூ B ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ எதை மீன் பண்ணினா 800. ஓகேங்களா. 800க்கு நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இது வந்து செகண்ட் சாப்டர். சால்வ் f of x mod f4 அண்டு mod 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் செகண்ட் சாப்டர் தான். இதுவும் சம்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த AP arithmetic processing வந்து 3, 6, 9, 11 எக்ஸட்ரா 111 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் f of x equal to 2x minus 1 g of x equal to x plus 1 by 2 show that f dot g and g dot f கேட்டிருக்காங்க. ஸோ இது எதோட கொஷின்ஸ்னால் நம்மளுக்கு 1.5 எக்ஸசைஸில் இருந்துருக்கு. அதே மாதிரி 14th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ், இது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எஃபோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோ டயக்ராமும் டேபிள்ஸ் ஃபார்ம்ஸும் கிராஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் யோசிச்சிங்களாவே தெரியும். ஸோ இது எதோட எக்ஸசைஸ், எந்த சாப்டர்ஸ் எந்த, ஸோ இது என்ன மாடலில் போடணும் அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 16th கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் f is defined by. ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 மார்க்ஸோட சேர்ந்தது. இதோட 5 மார்க்ஸ் பாருங்கள். பார்ட் 3ல் எனி 5 அட்டன் பண்ணணும். 21 வந்து கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்குது. ஸோ 15th சம் வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.1லேருந்து. ஸோ இது எக்ஸாம்பிள் சம்ஸு நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்குது 1.3 அந்த சம்ஸ் தான் அது கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் எல்லா சம்மையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 16 சம்ஸ் பாருங்கள். த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் இஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1 -1.5 கண்டுபிடிக்கணும். அப்புறம் 4th. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சூஸ் பண்ணுறதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு நம்பர் கண்டுபிடிச்சி தான் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வேல்யூ போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த HCF மெத்தட் கேட்டிருக்காங்க அடுத்தது. அப்புறம் 18th கொஷின்ஸ் பாருங்கள். P of x1, P of x2, P of x3, P of x4ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சேம் இதில் 2 மார்க்கில் ஒரு மாடல் இருக்குது. அதே சேம் மாடல் தான் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 19th சம் பாருங்கள். The sum of 3 consecutive terms are in the AP is 27 and the product of 288. Find the value of 3 terms கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 terms கண்டுபிடிக்கணும். A plus D, A minus D, A plus 2D வச்சு போடுவோம். நெக்ஸ்ட் 20th சம் பாருங்கள். Find the sum of all natural numbers between 300 and 600 which are the divisible by 7. ஸோ இது வந்து 300 600 divisible by 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 21 வந்து கம்பல்சரி கொஷின்ஸு. சேம் மாடல் இதே மாதிரி 2 மார்க்லேயும் ஒன்று கேட்டிருக்காங்க. இது 5 மார்க்ஸ் சம்ஸு. ஓகேங்களா. கண்டிப்பாக இது 1.1 எக்ஸசைஸ் தான், 1.5ஓட எக்ஸசைஸ் தான்.
அந்த மேட்ச் ஆகிற கொஷின்ஸ் தான் இது, அதே தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப் வந்து 4.1 எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் கம்பல்சரி பார்த்துருங்க. எக்ஸாமில் ஒரு 4 சம்ஸும் அதேமாதிரி எக்ஸசைஸில் ஒரு 4 சம்ஸும் இருக்கும். ஸோ இது சிமிலர்லி ட்ரையாங்கிள்ஸ் மெத்தட் மாடலு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக கொஷின்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.